இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபிள்யூடபிள்யூஇல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர் ரிவ்யூ ராயல் ரம்பிள் பேப்பர் ரிவ்யூ. அந்த ராயல் ரம்பிள் பேப்பர் ரிவ்யூவில் யார் லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வரப்போகிறா இந்த வருஷம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. அதில் யார் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ராயல் ரம்பிள் 2025 எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 1 இந்தியானாபோலிஸில் அங்கே நடக்குது. இந்திய டயத்தில் பிப்ரவரி 2 நம்ம பார்க்கலாம். அதில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா 30th என்ட்ரன்ஸ், அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ். ஏன்னா லாஸ்ட் என்ட்ரன்ஸ் சர்ப்ரைஸாக இருக்கும். லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வரவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த என்ட்ரன்ஸில் யார் யார் வரப்போகிறா, ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய என்ட்ரன்ஸாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த என்ட்ரன்ஸ் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூஇல கரண்ட்ல இருக்கிறதே மோஸ்ட் டாமினேட் ரெஸ்லராக காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் ஃபேக்டோ. ஜேக்கப் ஃபேக்டோ தான் இவர் இப்போ ரொம்பவே டாமினேட்டாக இருக்கிறார். ஸ்மாக் டவுன் சொல்லி இப்போ பிளட் லைனையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ தான் இந்த ராயல் ரம்பிளில் முதல் ராயல் ரம்பிளாக இருக்க போது அந்த ராயல் ரம்பிளில் லாஸ்ட் என்ட்ரன்ஸ் சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸாக இருக்கலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்தது அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரீமியர் ஷோவில் ஜெயிச்ச ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரிங்ஸ் இப்போ வந்து எதுக்கப்புறமும் டபிள்யூடபிள்யூஇல வரல. இப்போ வந்து கரெக்டாக ஒரு ராயல் ரம்பிளில் வர்றப்பறம் ராயல் ரம்பிளில் லாஸ்ட் என்ட்ரன்ஸாக இருக்கலான்ற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு ரெஸ்லருக்கு பயங்கரமான டஃப்பாக இருக்குது. அந்த ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ராவில் கொடுத்த ஸ்பீச் மூலியமாக சிஎம் பங்கு ராவில் ஜெயிக்க போகிறத பற்றி பேசினார். யார் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் இப்போ இந்த லிஸ்ட்டில் ஆட இருக்கிற சிஎம் பங்கு லாஸ்ட் என்ட்ரியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் யார் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக இருக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறதுக்கு இவருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ரோமன் ரிங்ஸை தள்ளி விடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் ரம்பிளை ஜெயிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பாஸ்ன்ற கேரக்டரை வந்து இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த ராயல் ரம்பிளில் 30th மென்னா கடைசியாக வந்தால் பயங்கரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இந்த லிஸ்ட்லேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது ப்ராக் லெஸ்னர் தான். ப்ராக் லெஸ்னர் 30th மென்ஸ் ராயல் ரம்பிளில் லாஸ்ட் என்ட்ரன்ஸாக வந்தால் வேறு லெவலாக இருக்கும், தெரிக்க விட்ட சம்பவமாக இருக்கும். ப்ராக் லெஸ்னர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டுருக்கு. இதில் வேறு யார் உங்களுக்கு 30th மென்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.